ஹலோ ஃப்ரெண்ட், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா கொடூரமான சுறாக்களுக்கு நடுவே ஒரு கடலுக்குள்ள மாட்டியிருக்கோம். இங்க இருந்து நம்ம எப்படி தப்பிக்க போறோம், எத்தனை நாள் இங்க சர்வை பண்ண போறோம் அப்படிங்கறது தான் இந்த கேமு. அதை விட முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு கப்பலை வாங்க போறோம். எந்த கப்பல்னா நம்மளோட பிளாக் பேல் கப்பலை தான் நம்ம வாங்க போறோம். இந்த கப்பலை வாங்குறது நம்மளோட குறிக்கோள். அதுக்காகவே இந்த லேண்டுக்கு நம்ம இறங்கியிருக்கோம். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுல அதான் லெவலு. இதுல பாத்தீங்கன்னா, நம்ம காயின் குடுத்து அப்கிரேட் பண்ற மாரி இருக்கும். இப்போ ரூ. 1 கூட நம்மகிட்ட இல்ல. அது இல்லாம நம்ம ஒரு மிஷின் கட்டி வச்சிருக்கோம். அந்த மிஷின்ல இருந்து பாத்தீங்கன்னா, நெறைய ஃப்ரூட்ஸ்லாம் வரும். அத நம்ம ஏற்றுமதி பண்றதால, நம்மளுக்கு நெறைய காசு குடுப்பாங்க. எக்ஸ்போர்ட் பண்ண பண்ண நம்மளுக்கு காசு ஏறிக்கிட்டே இருக்கும். இந்த கிறிஸ்மஸ் தாத்தா வாங்கலாம் அப்படின்னு பாத்தா, அவருமே ரேட்டு கூடயா தான் இருக்காரு. இந்த கேம் பாத்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் ஈவென்ட்லயே விளையாண்டதால நெறைய பனிலாம் பெஞ்சுகிட்டு இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் முடிஞ்சு இன்னைக்கு நியூ இயர் கரெக்ட்டா இந்த வீடியோ பேசிக்கிட்டு இருக்க நாள்ல நியூ இயர் காய்ஸ். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி நியூ இயர் காய்ஸ். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஒரு லைக்கையும் போட்டுருங்க. இப்போ இருட்டி போச்சு. இப்போ நம்மளுக்கு பாத்தீங்கன்னா லைட்டு கூட இல்ல சுத்தி. அந்த கேஷ்ன்னு இருக்கு பாத்தீங்களா? அது கேஷ் என்ன அப்படின்னா ஒரு பேங்க். இந்த பேங்க்குள்ள இருந்து நெறைய காசு நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம எடுக்க எடுக்க பாத்தீங்கன்னா காசு வந்துகிட்டே இருக்கும். ஆனா அதுல ஒரே ஒரு இது என்னன்னா, டைமிங் கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ காசு நெறைய வரணும் அப்படின்னா, அதுக்கான டைம் அது எடுத்துக்கிடும். அதுவரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் போடுற மாரி இருக்கும். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா, ஃபுல்லா அப்கிரேட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா அப்கிரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுல நெறைய அப்கிரேட் வரும் கைஸ். நெறைய அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனா இந்த கேம் பாத்தீங்கன்னா, செம்ம இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். ஏன்னா நம்ம இதுல நெறைய தீவுக்குலாம் போறோம். ஓகே, இப்போ நைட்டு பகலானதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, நான் தீவுக்கு கிளம்பலாம் அப்படின்னு இருக்கேன். நம்மளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, ஒரு புதையல் பெட்டி இருக்கு. உள்ள போய் பார்த்தோம்னா, காயின் கிளைம் பண்ற மாரி இருந்துச்சு. அதையும் கிளைம் பண்ணியாச்சு. இந்த புதையல் பெட்டி பாத்தீங்கன்னா, நம்ம லெவல் கூட கூட அதுக்கேத்தாப்புல அதுல காசு குடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம இப்போ பாத்தீங்கன்னா, இவ்வளோ பெருசா நம்மளோட இடத்த கட்டி வச்சிருக்கோம் காய்ஸ். எவ்வளோக்குள்ள நீளமா கட்டிட்டோம்னு பாருங்க. இவ்வளோக்குள்ள நீளமா கட்டினாலுமே பாத்தீங்கன்னா, இந்த கடலுக்குள்ளேயே யாரோ ஐஸ் ஊத்திக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கே சவுண்ட் கேட்டிருக்கும் பேன் பேன்னு. இந்த கடலுக்குள்ளேயே ஐஸ் ஊக்காங்க காய்ஸ். அவங்க எல்லாம் கண்டுபிடிக்க போறோம். கரெக்ட்டா இப்போ பாத்தீங்கன்னா, நம்ம கப்பல வாங்க போறோம். இப்போ ஸ்டார்ட்டிங் போட்ட வாங்கியாச்சு. வாங்கிட்டு பாத்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல உங்ககிட்ட ஆல்ரெடி அந்த தீவுக்கு போயிட்டு உங்கள சுத்தி காட்ட போறேன். இதுக்கு நடுவுல நெறைய சுறாக்கள்லாம் இருக்கும். கடலுக்குள்ள பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நெறைய சுறாலாம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா, நம்ம அந்த தீவுக்கு போறோம் காய்ஸ். அந்த தீவு பக்கத்துல வந்தாச்சுன்னு நெனைக்கிறேன். "எங்கே போகும் இந்த பாதை" அப்படிங்கிற மாரி தீவுக்கே போயாச்சு. தீவுக்கு இறங்கியிருக்கோம். தீவுக்கு இறங்குன பிறகு தான் எனக்கு ஒரு சாக்கே இருந்துச்சு. என்னடா அப்படின்னு பார்த்தா, எல்லாமே மண்ட ஓடா இருக்கு. எதுக்கு மண்ட ஓடா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தெரியுது, ஒரு சாமி நம்மள துரத்த ஆரம்பிச்சிருச்சு காய்ஸ். அது கொடூரமான சாமியா இருக்கும்னு நினைக்கிறேன். அது நம்மள போட்டு துரத்துன்னு துரத்திட்டு, நான் அதுக்கு இடையில அந்த புதையல் பெட்டி வேற நம்ம கண்ண உறுத்திக்கிட்டே இருக்கு. இத எடுத்துறலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த புதையல் பெட்டிக்குள்ள எவ்வளவு காயின் இருக்கும் அப்படின்னு தெரியல. அத வச்சு நம்ம ஒரு மாடி வீடே கட்டிறலாம். அதனால என்ன கிளைமே போட முடியல. அதுக்குள்ள வந்துகிட்டே இருக்காங்க. கிளைம் பண்றதுக்குள்ள ஓடி ஓடி வந்துடுறாங்க. இந்த சாமி எங்க இருந்தா இவ்வளவு பெரிய தீவுல யாருதான் சாம்பியானா அப்படிங்கிறது தெரியல. ஒரே ஒரு சாமி தான் இருக்கு. ஒரே ஒரு சாமின்னு இருக்குமா? இல்லன்னா நெறைய சாமி இருக்குமா அந்த தீவுல? அது வேற எனக்கு டவுட்டா இருக்கு. ஓகே, இந்த எரிமலை மேல ஏறி பார்ப்போம் கைஸ். ஏன்னா எரிமலையெல்லாம் பார்த்ததே கிடையாது நேர்ல. அப்படிங்கிறப்போ இதுல ஏறி விட்டு பார்ப்போம். எரிமலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடலாம்னு நினைச்சேன். இது என்ன எரிமலை குழம்பு இப்படி சிந்தி கிடக்கு. ரொம்ப சுடுசுடேன்னு இருக்கு கைஸ். அந்த இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். லாவா சுனாமி வீடியோ. அது பார்க்கலன்னா மேல உங்களுக்கு ஐகான் குடுக்கேன். அதுல போய் பாருங்க. அது செம்மையா இருக்கும் அந்த வீடியோ. அதே மாரி தான் இந்த இதுலயும் இருக்கு. ஆனா இது பார்த்தீங்கன்னா, ஒரு எரிமலை குழம்போட சேர்ந்த ஒரு எரிமலை தீவு காய்ஸ். ஃபுல்லாவே எரிமலை குழம்புலாம் சிந்தி கிடக்கு. இப்போ ஒரு செம்மையான எரிமலை தீவு. இங்க நம்ம வீட கட்டிறலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க வீட கட்டுனோம்னா அவ்வளோதான் பொசுங்கி தான் கிடப்போம். அதனால இங்கருந்து கிளம்பிருவோம் சீக்கிரமாவே. ஓகே காய்ஸ், இங்கருந்து வண்டி எடுக்கலாம். இருட்ட வேற செஞ்சிருச்சு. லைட் வேற லைட்டா டிம்மா தான் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அதுல வேற வரும்போதே பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் கம்மியா தான் இருந்துச்சு வாகனத்துல. இதுக்கு மேல இந்த தீவு விட்டு போவோமா அப்படின்னு தான் தெரியல. இல்ல நடுக்கடல்ல நின்னு சுனாமி விழுங்கிட்டு போயிருமா? இல்லன்னா சுறா மீனே விழுங்கிட்டு போயிருமா அப்படின்னு தான் தெரியல. ஓகே, பகலாக போகுது காய்ஸ். சூரியன் வந்துருச்சு. ஓகே காய்ஸ், நம்மளோட இடத்துக்கு நம்ம கிளம்பி போயிரலாம். ஏன்னா அங்க போனா தான் நெறைய அப்கிரேட்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக் பெல் கப்பலை எப்படியாவது வாங்கியே ஆகணும் காய்ஸ். அதுக்காகவே இந்த வீடியோ உள்ள வந்திருக்கேன். ஆஹா! இது என்னது? இதுக்கு நடுவுலோடி கூட பூந்து போலாம் போல. செமையா கட்டி வச்சிருக்காங்க. அத பார்க்கும்போது செமையா தான் இருந்துச்சு. ஓகே, நம்மளோட தீவுக்கு போயிட்டோம்னு நினைக்கிறேன். பக்கத்துல வந்த மாரி தான் இருக்கு. ஓகே, இது என்ன நம்ம தீவு அதுக்குள்ள இவ்வளோக்குள்ள கட்டி வச்சுட்டாங்களா? யாரு கட்டுனா? கொத்தனார்கிட்ட கூட சொல்லலையே. அதுக்குள்ள என்ன இப்படி கட்டி போட்டுருக்காங்க? காய்ஸ், நம்ம வேற யாரோ ஒரு ஊருக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். வேற யாரோட தீவோ. நம்ம ஊரு கிடையாது காய்ஸ் இது. வேற ஆள் வீடு. ஓகே, அங்க வந்திருக்கோம். இது என்ன இவ்வளோ பெருசா கட்டி வச்சிருக்கான்? உள்ள என்ன இருக்கு? கதவே தொறக்காம உள்ள போயிட்டான்.
உள்ளோடி பூந்து பூந்து போய்க்கிட்டு இருக்கோம். நம்ம ஏதோ ஆவி மாரியே பூந்து பூந்து போய்க்கிட்டு இருக்கோம். இவங்க அவன கண்டுபிடிச்சாச்சு. இங்க தான் கைஸ் இருக்கான். ஆனா இந்த இடத்துல கொஞ்சம் லேக் ஆகுது. ஏன்னா அவன பார்த்தோனே லேக் ஆகுதா என்னன்னு தெரியல. ஓகே, இங்க ஒரு மனுஷன பார்த்தாச்சு. இவர்கிட்ட கேட்போம். "என்ன இந்த வீடு கட்டின ரகசியம் என்னண்ணே? சொல்லுங்கண்ணே கொஞ்சம். எப்படிண்ணே கட்டினீங்க? இவ்வளோ பெரிய வீடு செமையா இருக்குண்ணே. இத பார்க்கும்போதே நல்லா இருக்கு. அப்படியே பேத்து தந்தீங்கன்னா எங்க வீட்ல கொண்டு அங்க அடுக்கி வச்சுக்கிடுவேன்." அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா சூறாவளிலாம் வந்துருச்சு கைஸ். ஏன்னா இவரோட நாட்டுல தான் சூறாவளிலாம் வருது. இந்த தீவுல என்னலாம் நடக்குங்கிறது நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியல. ஆனா இதுல உட்கார்ந்துலாம் இருக்க நல்லா தான் இருக்கு. வீடே செமையா இருக்கு கைஸ். இதே மாரி ஒரு வீட்ட கண்டிப்பா கட்டி ஆவணும். இதுக்காகவே ஒரு மோட்டிவேஷனா போட்டுட்டு அங்க போய் இப்போ வீட கட்டாம விடமாட்டேன். ஓகே கைஸ், திருப்புங்க கைஸ். வண்டிய திருப்பி எவ்வளோக்குள்ள முடியுமோ அவ்வளோக்குள்ள வேகமா திருக்கி போ வேண்டியதுதான். பெட்ரோல் வேற அங்க பாயிண்ட் கம்மியா தான் இருக்கு. வந்தாச்சு இப்போ நம்ம வூட்டுக்கிட்டயே வந்தாச்சு கைஸ். இங்க பாருங்க எவ்வளோக்குள்ள கட்டி வச்சிருக்கு அப்படின்ட்டு. இவ்வளோ பெருசா கட்டி வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் கட்டணும். ஆனா ரொம்ப பெருசா கட்ட வேண்டியது இருக்கு. புதையல் பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வந்து களத்துல இறங்கியாச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா, நான் ஒரு ஜிம்மு கட்டலாம் அப்டின்ட்டு இருக்கேன். இந்த சைடுல ஒரு ஜிம்ம கட்டி, இதே மாரி எக்சர்சைஸ் போட வேண்டியது தான். ஓகே கைஸ், ஜிம் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு மேல என்ன ரெடி பண்ணணும்னா, நம்ம வந்து ஒரு லேப்டாப் ரூமு, அதாவது ஒரு கம்ப்யூட்டர்ல வச்சு ஒரு பிசி ரூம் ஒண்ணு ரெடி பண்ணணும். எடிட்டிங் பண்றதுக்கு. அத பாக்கலாம். அது எங்க இருக்கு அப்டின்ட்டு. ஓகே கைஸ், எடிட்டிங் ரூமையுமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. நிஜத்துல தான் நடக்க மாட்டுக்கு, இந்த கேம்லயாவது நடக்கு அப்டிங்கிற செம்மையா தான் இருக்கு. இங்க இருந்து பாத்தா அந்த தீவு தெரியுது கைஸ். அந்த சாம்பி தீவு வந்து இங்க இருந்து பாத்தாலே தெரியுது. அந்த சாமி மண்டையனும் அங்க தான் கிடப்பான்னு நெனைக்கிறேன். ஆனா, அந்த வீட்ல இருக்க போர் அடிக்கு கைஸ். இங்க பாருங்க பாத்ரூம்லலாம் உட்காந்து விளையாண்டுகிட்டு இருக்கேன். ஏன்னா, அந்த சாம்பி மண்டைய எனக்கு கூட்டு வந்து இந்த வீட்டுக்குள்ள வச்சா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஒத்தையில இந்த ஊரையே சுத்த விட்டுட்டாய்ங்க. அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா, அந்த பேசிக்கிட்டு இருக்க கேப்லயே இவ்வளோ பெருசா அந்த வீட்ட வந்து டெவலப் பண்ணி விட்டுட்டேன். நெறைய இது கட்டிட்டேன் கைஸ். இங்க பேங்க்ல பாருங்க. பேங்க்ல டப்புன்னு அடிச்ச உடனே எத்தன லேக்ஸ் கணக்குல டாலர்ஸ்லாம் நம்மளுக்கு கொட்டிக்கிட்டு இருக்கு. ஓகே. இத வச்சு நம்ம இவ்வளோ பெரிய வீட கட்டியாச்சு. கட்டுனதுக்கு அப்புறம் நம்ம அந்த கப்பல வாங்கிரலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாங்கிரலாம் தான். ஏன்னா, அந்த பிளாக் பேர்ல் கப்பல் வாங்குற அளவுக்கு நம்மகிட்ட காசு இன்னும் கொஞ்சம் தான். இன்னும் கொஞ்சம் சேர்ந்துருந்துச்சுன்னா, அந்த கப்பலே வாங்கிரலாம். அதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் ஒரு தியேட்டர் கட்டலான்னு இருக்கேன். நம்மளோட கனவையே நனவாக்குற மாரி இதுல ஒரு தியேட்டரையே கட்டி விட்டுறலாம் அப்டின்ட்டு இருக்கேன். ஏன்னா, இந்த இடம் சும்மா தான் காய்ஸ் கிடக்கு. அதனால இதுல வந்து ஒரு தியேட்டர் கட்டிறலாம். சுத்தி வந்து ஃபர்ஸ்ட்டு பிளாக்கால ஒரு வால் எல்லாமே ரெடி பண்ணி, அப்டியே கொஞ்சம் கொஞ்சமா கட்டிக்கிட்டு இருக்கேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, காசு ரொம்ப அதிகமா கேட்காய்ங்க காய்ஸ். எல்லாம் எது வாங்குனாலுமே காசுடா அப்டிங்கிற மாரி நெறைய கேட்டுக்கிட்டு இருக்காய்ங்க. மில்லியன் கணக்குல கேட்கான் நம்மகிட்ட. அவ்ளோ காசு இருக்கா அப்டின்னா, இருந்த காச பூரா குடுத்து இந்த தியேட்டர எப்படியாவது கட்டியே ஆவணும்டா அப்டின்ட்டு கட்டிட்டேன். ஆஹா! அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க 1.7 மில்லியன் கேட்காங்க. ஆனா, அது குடுக்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மட்ட காசு கொஞ்சம் கூட இல்ல. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே அப்படியே ஒரு லைக்க பண்ணி விட்டுருங்க. ஏன்னா, அதுக்கப்புறம் நம்ம போய் இந்த காசெல்லாம் சேகரிக்க போறோம். ஓகே, நம்மளோட பேங்க் எங்க அங்க போயிட்டுரும். இங்க பாருங்க கைஸ், போற வழியில ஒருத்தன் தூண்டில் போட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு மண்டையன். அந்த சைடுல பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். தூண்டில் போட்டுக்கிட்டு இருக்கான். அவனெல்லாம் தாண்டி நம்ம வந்தாச்சு. எப்படியோ அந்த ஸ்டேட் பேங்க்ல வந்து ஸ்டேட் பேங்க் கிடையாது. அது ஏதோ ஒரு பேங்க். அந்த பேங்க்ல வந்து நம்ம காசு எடுத்தாச்சு. ஓகே, எடுத்துட்டு நம்ம வந்து உள்ள இறங்கியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கப்பல் இதுக்கு போயிருக்கோம். கப்பல்ல போனோம்னா, பிளாக் பேர்ல் கப்பல்லாம் இருக்கு காய்ஸ். பிளாக் பேர்ல் கப்பல நம்ம இப்போ வாங்கலாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நம்ம வந்து அந்த பிளாக் பேர்ல் கப்பல வாங்கிரலாம். ஆனா வந்து நம்ம பிளாக் பேர்ல் கப்பல வாங்க போறதில்ல. எதுக்கு அப்படின்னா, நம்மளுக்கு இந்த கப்பலோட முக்கியம் என்னது? அந்த தியேட்டர் தான். அதனால வந்து நம்ம தியேட்டர வந்து ஃபர்ஸ்ட்டு கட்ட போறோம். தியேட்டர வந்து கட்டுனதுக்கு அப்புறம் அதுல ஒரு படத்த போட்டு வுட்டுட்டு, அப்படியே உட்கார்ந்து பார்த்துட்டு, அதுக்கப்புறம் போய் நம்ம கப்பல வாங்கலாம் கைஸ். அதுக்கப்புறம் காசு இருந்துச்சுன்னா வாங்கலாம். இல்லன்னா காசு சேர்த்தாவது வாங்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு முக்கியம் என்னது? "ஏய் இங்கேயே அந்த சூறாவளி வந்துருச்சுடா!" என்ன பண்ணன்னு தெரியல. நம்மள வேற அடிச்சு தூக்கி போடுது. இந்த இடத்துல சூறாவளியா? அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஏன்னா பறந்து பறந்து அடிச்சு நம்ம அப்படி கண்ணு தெரிய மாட்டேங்குது கைஸ். நம்ம எந்த இடத்துல நிக்கணுங்கிறது தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு அடிக்காய்ங்க நண்பர்களே. என்ன செம்மையா இருக்கு கைஸ். தியேட்டர வந்து நம்ம எப்படியோ ஓரளவு முடிச்சுட்டோம். இப்போ வந்து படத்த போட முடியுதான்னு பார்ப்போம். ஓகே. ஆ ஏய் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகுது. ஓ மை காட்! 3 அத மூவிய போட்டாய்ங்க. படத்த போட்டாய்ங்க. வேற லெவல்ல இருக்கு. இந்த தியேட்டருக்குள்ள படம் ஓடும் அப்படிங்கிறத என்னால நம்ப முடியல. இந்த கதைய பாருங்க கைஸ். ஒரு காட்டுக்குள்ள ஒரு பொண்ணு மாட்டிக்கிடுது. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ மந்திரவாதி மாரியே இருக்கு. நெறைய குதிரைலாம் ஓடுது. படமே செம்மையா இருக்கு காய்ஸ். இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல வந்து நெறைய பேரு சப்ஸ்கிரைப் பண்ணாமயே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லாருமே கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க காய்ஸ். அப்பதான் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். அப்படியே கீழ இருக்க பெல் ஐகான அமுக்கி வச்சுருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நம்ம இந்த படத்தோட எண்டுக்கு வந்துட்டோம். முடிஞ்சு போச்சு படமே. இப்போ எந்திரிச்சு வந்து நம்ம வெளிய போலாம். இப்போ போயிட்டு நம்ம அந்த பிளாக் பெல் கப்பல வாங்காம விடக்கூடாது காய்ஸ். நம்மட்ட எவ்வளோ இருக்குன்னா, காசு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக் பெல் கப்பல வந்து நம்ம வாங்குறோம். எப்படியாவது வாங்குறோம்.
அந்த கப்பலுக்காக தான் நம்ம இந்த தீவுக்குள்ளேயே இறங்கணும். இறங்கி இவ்வளோக்குள்ள கஷ்டப்பட்டு நெறைய வீடு கீடுலாம் கட்டியாச்சு. அதுக்கப்புறம் தியேட்டருமே நம்மளுக்கு புடிச்ச ரொம்ப ரொம்ப பிடிச்ச தியேட்டருமே நம்ம கட்டிட்டோம். இதையும் கட்டி முடிச்சதால நம்ம அந்த கப்பல் மட்டும் தான் நம்மளுக்கு இருக்கு. அந்த கப்பல வாங்க முடியுமான்னு பார்ப்போம். இங்க வந்து நம்மளுக்கு பேங்க்ல காசு குடுத்துட்டாய்ங்க. இப்படியே அங்க உள்ள போறோம். இவங்க என்ன நம்மட்ட ஒரிஜினல் காசே பிடுங்கலான்னு பார்க்காய்ங்க. ரூ. 100 கேட்காய்ங்க காய்ஸ். ஓகே. அப்படியே உள்ள போயிட்டோம். இங்க பாருங்க எவ்வளோ பெரிய தீவ வந்து நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னு பாருங்க. இப்போ நம்ம அந்த கப்பல தான் வாங்க போறோம். பிளாக் பெல் கப்பல் எங்கடா? எங்கடா இந்த பிளாக் பெல் கப்பல்? இந்தா இருக்கு காய்ஸ். பிளாக் பெல் கப்பல வந்து நம்ம வாங்குறோம். ஓகே. முடிஞ்சு போச்சு காய்ஸ். இந்த பிளாக் பெல் கப்பல் வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய காசு கேட்காய்ங்க. அவ்வளோ காசையும் குடுத்து நம்ம வந்து பிளாக் பெல் கப்பல வாங்கியாச்சு. இந்த ஒயிட் கலர் கப்பல் இருக்கு பாருங்க. இந்த கப்பலையும் வாங்கியாச்சு காய்ஸ். எல்லா கப்பலுமே பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கியாச்சு. மொத்தத்துல எவ்வளோ கப்பல் வந்து நம்ம இந்த காச குடுத்து வாங்க முடியுமோ, அவ்வளோ கப்பலையுமே நம்ம வாங்கி போட்டாச்சு. பிளாக் பெல் கப்பல்ல வந்து நம்ம இப்போ தீவுக்கு போறோம் காய்ஸ். தீவுக்கா இல்ல நடுக்கடலுக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த பிளாக் பெல் கப்பல யாருக்கும் குடுக்குறதுக்கு மனசு இல்ல. அப்படிங்கிறதால நடு கடல்ல போயிட்டு நம்மட்ட இருக்க அவ்வளோ காசோட அந்த கப்பலை வந்து கவுத்து விட்டுட்டு நம்மளும் குதிச்சிடலாம் அப்படின்னு இருக்கேன். ஓகே காய்ஸ், இங்க பார்த்தீங்கன்னா கப்பலே செமையா இருந்திருக்கும். இதுக்கும் அந்த நிலா வெளிச்சத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பார்க்கவே பயங்கரமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஒரு ராக்கி பாய் மாதிரி மேலே நின்றுக்கிட்டு இருக்கோம் காய்ஸ் அந்த கப்பல் மேலே. ஆனால் சொல்ல கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கு. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த ஒரு செமையான வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். டாடா பை பை, see you guys.